கண்டியை தந்துட்டு சொல்றேன். ம். யார் சொல்றேன்? யாரு? புலக்காரன் சொல்றான். நொண்டி. ஆ தான் வந்தாங்களா இறந்துருந்தா. 4 பிள்ளையும் காப்பாற்றலையா? ம். நம்ம சின்ன பிள்ளை எங்க செத்தாம போனானோ அவனுக்கு தெரியாம போனாலும் வந்தில்ல. இந்த இதுக்குலாம் தெரிஞ்சுக்கிச்சு. வந்தாச்சுன்னா 4 பிள்ளை சொந்தம், ஒரு பிள்ளை ஒன்று சொன்ன கிடையாது. அவன் என்ன இப்போ கூட்டிட்டு போங்க, இந்தியா வரீங்க, நான் நொண்டி என்கிட்ட வரீங்க, நேற்று அச்சுல அந்த மாதிரி நான் வந்து எங்கேயோ கொஞ்சம் பிச்சை எடுத்து சாப்பிட்றேன். போயிமா போ, அந்த ரூமில் உட்காருங்க, கஞ்சி குடி சொல்றேன், குடிச்சுட்டு போங்க. எங்க நடந்தது இது? குருச்சேத்திரியா? மகாபாரதமா? குருச்சேத்திரம் அந்த காலத்துல இல்லை, இன்னும் அந்த போட்டோலாம் அப்படி இல்லை, பொம்மையெல்லாம். எங்க? குருச்சேத்திரம். என்ன ஊர்ல அது? டெல்லிக்கான. அதான் கர்ணம் மாட்டாடு அந்த பஞ்சபாண்டவர் வனவாசம் புரடையாடு வளாண்டுட்டாங்க தான், யுத்தம் முடிச்சுட்டாங்க தான். கர்ணம் மாட்டாடு அதான். இன்னைக்கும் பார்த்து கர்ணம் அம்பு மேல தான் பார்த்து, அம்பு இல்ல அம்பு மேல தான் பார்த்துருக்கோம். இன்னைக்கு தான் பார்த்தது கர்ணனா? தண்ணி கட்டு நாராயணன் தான் அந்த தண்ணி உருட்ட பண்ணி வாய இன்னும் தண்ணி ஊற்றி. அப்படியா? பைப் போட்டு விட்டுருவாங்க? பைப் போட்டு, மோட்டர் போட்டு. நீங்க போய் பாருங்க. உங்களை மாதிரி போக முடியாது, காசு செலவாகும் நம்மளுக்கு. ஐயோ என்ன 10,000 தான் போகலாம். 10,000 தான் போகலாமா? நீங்கள் எப்படி போனீங்க? நாங்கள் திருச்சியில். எங்கே போய் ட்ரெயின் ஏறுது? மெட்ராஸில். இங்கேருந்து மெட்ராஸ் எப்படி போகிறது? மெட்ராஸில் டெல்லிக்கு நேரம் வாங்கிக்கிங்க. சரி, இங்கேருந்து மெட்ராஸ் எப்படி போகிறது கேட்குறேன். டெல்லி அப்படின்னா நடந்தா? மெட்ராஸ் வந்து எப்படி வந்தீங்க அப்புறம் மறுபடியும்? நான் வந்து நான் 50 வருஷம் 50. போய் சொல்ல விடாது. அங்கே 40 வருஷம், இங்கே 50 வருஷம், 90 வயசு இருக்கணுமாப்பா? அங்கே 40 வருஷம் திண்டியில் 40 வருஷம் அங்கே வாங்க. அப்போ இங்கே 50 வருஷம், மொத்தம் 90 வயசு இருக்கணுமாப்பா? அதெல்லாம் கிடையாது. அப்போ இங்கே பிறந்தவனையா போயிட்டீங்க அங்கே? ஐயா, தாய் சாப் 25 வருஷத்துல தாய் சாப்பிட கொண்டு வந்தேன். சரி, 25, அது ஒரு 25க்குதாப்பா? 40 வருஷம் அங்கே வந்தேன். 25 ஒரு 40, அதோட 65 ஆச்சு. 65 நான் இந்திரா காந்தி இந்த ஊருக்கு வந்தேன். எவ்வளோ ஆச்சு அங்கேருந்து? வந்து 40 வருஷம் ஆகுது. அப்போ 65 ஒரு 40 105 வயசு ஆகுதா? கணக்கு எனக்கு அதுதான். கணக்கு தப்பாச்சே. ஒரு கணக்கு போடுவேன். சரி, 25 வயசு வருஷம் ஆச்சுன்னா ஒரு வருஷம் தான் நம்மளுக்கு ஒரு வயசு தான். சரி, பிறந்த வருஷம் ஞாபகம் இருக்கா? என்ன வருஷம் பிறந்தா ஞாபகம் இல்லை? உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? உங்க கூட பிறந்தவங்க? அதாவது பொண்ணு எங்க இருக்காங்க? என்ன பண்றாங்க அவங்க? அவங்க வீட்டுக்கு போறது கிடையாது. என்ன மோசம் பண்ணாங்க? 1 லட்சம் ரூபாய் ஏமாந்தல. எதுக்கு? ஏன் கேஸ் போட வேண்டியதானே? ஏன் கைது போட்டாச்சா? ஏன் இப்போ கூட போடலாங்க? எங்க இருக்கிறாங்கன்னு தெரியாது. அங்கே இருக்கிறாங்கப்பா. 2 பொண்ணுங்க அடிஸ் கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. என்ன கம்பெனி? அடிஸ் கம்பெனி மூலக்கல்ல கவர்மெண்ட். அடிசனா? அடிஸ் மூலக்கல்ல ஒரு அடிஸ் கம்பெனி, பெரிய கம்பெனி. அதில் வேலை செய்கிறாங்க 2 பேருக்குலாம். பொண்ணு பெரம்பூரில் கொடுத்துட்டாங்க. தங்கச்சி பொண்ணு மேனேஜர் அவருக்கு அதிகாரி அந்த ஆள் கொடுத்தாங்க. இப்போ அவங்க 2 பேரும் ஆள் பண்ணி வேலை செஞ்சுட்டு சாப்பிடுங்க.
என் பக்கம் போகிறதே இல்லை, எல்லா கோபுரம் தெரியுதாண்ணா. எல்லாம் தேய்ச்சாலே நான் போக மாட்டேன். ம். ஓ மாட்டேன். பிச்சைத்தெல்லாம் எடுப்பேன் கொஞ்சம் மூத்தலாம். ஏன் அது? வானா இருக்கு வண்டியா வருவேன். ம். பிறந்த ஊர்னா ஊர் சொன்னீங்க, நீங்கள் பிறந்த ஊர்? எங்கள் அப்பாவுக்கு பூஞ்சேரி, எங்கள் அம்மா வெங்காட்டின்னு சொல்லுங்களா. பூஞ்சேரி தான் பிறந்தீங்களாப்பா? பூஞ்சேரி அங்கே எங்க? பூஞ்சேரி. என்ன ஊர்? மகாபலிபுரம் பூஞ்சேரி. ஆஹா. எங்கள் அம்மா வெங்காட்டி. உங்கள் அப்பா என்ன வேலை செய்ந்தார் பிறகு சொல்ல? அப்படின்னா விவசாயம் தான். விவசாயமா? ஆஹா. நாங்கள் ஜாதியில் இடப்பட்டேன். அப்படியா? சரி சரி. இவ்வளோ சொல்லியிருக்கிறேன். ஏப்பா இல்லை எனக்கு தெரியாதுல்ல, என்ன பண்ணாரு கேட்டேன். என் குளம் நான் மறைக்க வந்தேன். ஆ? அந்த நாராயணன் நம்மளுடைய இடப்பையன். ஆ. இடச்சாடு பண்ணுவோம் நாங்கள். கிருஷ்ணனா நாராயணனா? கிருஷ்ணன். நாராயணன் கிருஷ்ணன். ஆஹா. இது சரி, 3வது பட்சம் இந்த விவரம்லாம் எப்படி தெரியுது? எல்லாம் இந்தி அங்கேயா? அதெல்லாம் சரி, அங்கே 25 வயசில் இங்கே போனதுலேயே பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிங்களாங்க? நான் 25 வயசுல பிச்சை எடுத்தேன். ஆ. ஆசிரமத்தில். ஆ? ஆசிரமம். ஆசிரமா? ஆமாம், ஆசிரமத்தில் என்ன? என்ன ஆசிரமம்? எந்த இடத்துல? இல்லையா? அங்கேயே இருந்துட்டு தான் லாஸ்ட் வரலையும். அதான் சொல்கிறேன். இந்திரா காந்தி செத்து போய் தமிழ்காரன் கொண்டாண்டிங்களாம் அடிச்சாங்க. ஆசிரமம்லாம் அடிச்சு வர மாட்டாங்களா யாரும்? எல்லாமே அடிச்சாங்க. ஆ. அதோட ஓடாங்க வந்தாங்க. ஆஹா. 3000 பேர் 3000 பேர் பூச்சி கேட்டாங்க. ஆஹா. 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 கூட்ஸ் வண்டி. பூச்சி இருக்கா ஒரு போட்டிக்கு 20 பேர் 30 பேர் 40 பேர் ஏறுவாங்க. ஆஹா. ஆஹா. அப்போலாம் நாங்கள் வச்சோம்னா அந்த சென்ட்ரல் பக்கத்தில் இந்த என்ன இது? எது பக்கத்தில்? சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்தில். சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்துலையா? கோல் மார்க்கெட்டு. ஆ. அதெல்லாம் இல்லை நாங்கள் வச்சோம். ஆஹா. எத்தனை என்ன வருஷம் நம்ம? 83 85 83ஆப்பா? இன்னும் உங்களுக்கு தெரியும். ஞாபகம் இருக்குமா உங்களுக்கு என்ன வருஷம்னு? நான் போச்சல அந்த இது இருந்துச்சுல. நான் வாட்ஸ்அப்பில் ஒன்று வேணாம் எல்லாம் பில்டிங்கில் இருக்குது. சென்ட்ரல் ஸ்டேஷனில். இது மெட்ராஸுக்கு போய் எத்தனை வருஷம் ஆகுதுப்பா? நீங்கள் சென்னைக்கு போய் எத்தனை வருஷம் ஆகுது? நான் 3 வருஷம் ஆகுது. அப்படியா? வண்டி ஏறலையா? வண்டி ஏற முடியாது. நம்ம 3 வருஷத்துக்கு முன்னாடி போனதுன்னா இடமா நாங்கள் கடப்பாக்கம், ஓசூர், மண்ணூர், வெள்ளம்பூர், கூத்தூர், அடாக்கை. கோவத்தில் வழியும் போவீங்களா? சரி, பிதாமகன் படத்தில் எப்படி உங்களே வந்து கூட்டாங்களா நீங்களே போய்? அதை சும்மா போய் வேடிக்கை வந்து உட்காரலாம். அந்த மாதிரி உட்காந்து போது தெரியா. எங்கே? அங்கேயா? கடப்பாத்துலையா? கடப்பாக்கல. எங்கே பார்த்தா சமாஜா இருக்குது. அட்டில அட்டில அட்டையில. சமாஜா இருக்குது. எங்கே வந்து வந்தப்பா ரெண்டு அம்மா செடிங்க உட்காந்துக்கிறாங்க. அம்மா அம்மா பெரியாவே உட்காந்துருக்காங்க. அந்த உட்காந்து சாமியார் உட்காந்து அவ்வளோதான் உட்காந்து கொஞ்ச நேரம் முடிச்சு அந்த அம்மாட்ட கொஞ்சம் போல வாங்கி போட்டுன்னு உட்காந்துதா சாமியார் வா பையெல்லாம் வச்சுட்டு நீ வராங்க. ஐயா நான் என்னையா கூப்பிடுறேன், நானும் படிச்சு நான் உட்காந்துக்கிறேன், என்னையா கூப்பிடுறேன், வாயா அவனுக்கு வேலை இல்லையா அப்படின்னு 2 பேரும் கூப்பிட மாட்டாங்க. நேரம் கல்லூரத்தில் சுருக்காடு. அது கொஞ்சம் இறங்கி கீழே உட்காருவீங்களா அவரை? யார் சொல்லுறா? அவர் சமாதானம் தான் தேவை. கீழே உட்காந்து அந்த பிடிக்காது. சுருக்காடு கல்யாணம் அடிக்கிட்டு மேலே ஒரு பொம்மை போட்டு வச்சுக்கிறாங்க. மேலே ஒரு பொம்மை போட்டு துணி மூட்டி வச்சுக்கிறாங்க. நீ ஒண்ணு வாத்தாக்காத ரொம்ப குத்து.
என்ன பண்ணாங்க ஜம் துண்டு கிருஷ்ணன் வச்சுருங்க புக் பண்ணி எடுத்து அப்போ நான் குத்துனேன் அது ஏறி அது ஆச்சுச்சா 2000 ப்ரோக்ராம் பாரு சுடுகாட்டில் அந்த அம்மா செத்துருந்தாங்க. செத்துக்கு பிறகு அந்த வழியாக நான் போனேன். போன பின்னாடி கட்டுது அந்த பையன் 2 பேரும் வாங்கிட்டேன். வண்டி எடுத்துட்டு வரேன். ஒருத்தர் வந்து இந்த ரூமில் உட்காந்து சொன்னதா எங்கேயும் போகாது இந்த ரூம்லேயும் போய் அந்த பிள்ளை காப்பாற்று சொல்கிறாரு. அதுவும் நான் வாட்டக்குள்ள அவங்க ஊமை சைடு தான் நான் பேசுறதா நீ பேசுதான் அங்கே இருக்குது. அப்படின்னு பண்ணி ரூமில் இருக்கிறேன். அவ்வளோ வந்தோம். வந்த பிறகு ஊர்தான் நினைக்கிறான். நல்லா பட்டு நல்லா உச்சி பார்த்து ஊமையா நடிச்சு சொல்ல பத்துக்கார மாதிரி ஆயிடலாம். நானும் வயசாகி போச்சு எனக்கு. அப்போ நேற்று போய் நீ தான் கொண்டு போலீஸ்காரங்க வரக்கூட அப்படின்னு போலீஸ்காரங்க வந்து என்னை அடிச்சு தீங்குறாங்க. தீங்க மாட்டாங்க எனக்கு பார்க்கலாம் நம்ம தாத்தாவை இவங்க அடிச்சு தீங்குவாங்க அப்படின்னு சமைச்சுக்கலாம். போயிட்டு மருந்தாங்க என்ன பண்ணாங்க என்னை விட்ரா பண்ணான் வந்து அவன் உண்மையாலே விட்ரா பண்ணான். உண்மையால விட்ரா போய் நான் வெளியே வந்து வீட்டில் வந்து பழி சொல்ல மருந்து செத்துறேன். செத்த பார்த்தா பாட்டு பாடுவோம். அப்பதான் படம் தீக்கு நான் செத்த பார்த்தா பாட்டு இது வரைக்கும் பாட்டு பாட மாட்டான். வாய் பேசி பாடுவேன். அதான் புதாம எல்லாம் இங்கிருந்து நான் போய் சொன்னாலும் மெட்ராஸ் போய் பேசுங்கிறாங்க. 20 ரூபாய் 30 ரூபாய் வச்சுக்கிட்டான். பார்த்து வந்து சொல்கிறாங்க அதனால் 25 ரூபாய் டிக்கெட்டு வாங்கி இதில் வாங்கி டிக்கெட்டு கொடுக்கல அஞ்சு வெளியிடுறாங்க. வெளியிட்டா சிடியா கேசட்டா பிளாக்ல இருக்குல்ல டிக்கெட்டா வாங்கி போனாங்களாம் போய் பார்க்கறதுக்கு. சரி நீங்களும் படத்தில் நடிச்சிட்டீங்கல்ல? 3 படம் நடிச்சிருக்கேன். 3 படம். அட அப்புறம் என்ன 2 படம்? ஒரு ஹிந்தி படம் எங்க? அது அந்த முட்டுக்காடு பிரிட்ஜி. முட்டுக்காடு சத்தனம் பிரிட்ஜில அதுக்கே ஒன்று. என்ன படம் பேர் தெரியுமா? ஹிந்தி படம். ஆனால் பேர் தெரியுமாண்ணா? அது ஹிந்தியில் ஹிந்தி பேசுறீங்களா? அதான் கேட்குறேன். அது வந்து ஓமுண்டு வச்சுருக்கேன் இல்லையா வேற வரமாட்டேன். சரி அப்புறம் இன்னொரு படம் தெரியும் படம். அதெல்லாம் என்ன மாதிரி? அதில் என்ன மாதிரி? அதுலையா பெற்றா மகன் இது சொல்லிட்டாங்களா மகனே பிறந்தியா மகனே பிறந்தியா அதான் ஒரு கேள்வி. அதே தான் மகனே நீ பிறந்தியா அப்படின்னு அந்த ஒரு படம் தெரியல. அது அந்த 2 படம் அங்கே தான் இருக்கேன். ஒரு படம் தான் இருக்கு. 2 படம் அங்கே முட்டுக்காடு போட்டாண்டியா? அங்கே என்ன மாதிரி உனக்கு என்ன மாதிரி நடிக்கிறதுக்கு கொடுத்தாங்க? மந்திரவாதியா? நடிக்க இல்லை மந்திரவாதி. அந்த முட்டுக்காடு அந்த காத்தாங்கல்லாம் காத்தான் செடியெல்லாம் இருக்கும். அங்கே ஒரு வேப்பமரம் கோயில் இருக்குது. அங்கே தான் மந்திரவாதி நான். அவனுக்கு வருவானுங்க வில்லனுங்களாம். அவனுக்கு வந்து என்கிட்ட படம் வாங்கின்னு போட்டு அப்படி என்ன பேசி ஆக்ட் பண்ணிக்கலாம் நல்லா நீங்கள்? நல்லா பேசி ஆக்ட் பண்ணிக்கலான்னு கேட்குறேன். ஐயா நான் உட்காந்து தான் இது சாம்பிள் போடுறேன். அதான் வேலை. அதான் வேலை. பேசுறதுலாம் கிடையாது. அதெல்லாம் பேசுகிறாங்க எடுத்துப்பாங்க. அவங்க ஆயுஸ் எடுத்துவாங்க. நம்ம இங்கே பேசாதே இருக்குன்னா அங்கே எடுத்துப்பாங்க. இங்கே பேசணும் அங்கே இருக்காது. சரி நான் வர உங்களை உட்கார வச்சு பேசிட்டுறேன். என்ன போய் சாப்பிட்றதுக்கு பாருங்க. ஹோட்டலுக்கு போங்க. ஹோட்டலுக்கு தான் கொடுப்பாங்க ஏதாவது கொஞ்சம். புரியல. யாரெல்லாம் காலில் வராங்களா பேசஞ்சர்? அவங்க தான் அந்த பொண்ணு
ஆ நாட்டுக்கோ எந்த ஹோட்டலில் கொடுப்பாங்கப்பா? அது கிலோ இல்லை பாஸ்ராஜ் ஹோட்டலா? பாஸ்ராஜ் ஹோட்டல் புண்ணியமாக நல்லா புண்ணியம். ஆ எங்கே 4 மணிக்கு போனால் ஆ 2 பூஜை 4 பூஜை ஆ 4 இட்லியா ஆ 2 தோசையா ஆ கட்டிக்குது. சரி சரி. இதோ இருக்குதா ஆ இது ரொம்ப மோசம் இதுவாக ஆ பேசியது வந்தால் தான் ஆ அவங்க என்ன இந்த பேசியது வந்தால் ஆ எங்களோட சேர்த்து ஐ இங்கே வந்தாலும் ஆஹா இந்த ஓட்டக்காரன் ஆஹா 5 வருஷம் யாரும் சொல்ல மாட்டான். ஆ வாங்கி போட்டு போடான்ட்டு அவங்க கம்மி இருப்பாங்க. ஆஹா பேசியது வந்தால் இது பட்டா மோசம். ஆஹா நம்ம அவன் நிற்கக்கூடாது எங்க நிற்கக்கூடாதா? ஆஹா ம் அவங்க மண்ணை நப்பிங்க ம் இங்கெல்லாம் பேசக்கூடாது இங்கெல்லாம் நிற்கக்கூடாது. ம் போ 3 மணிக்கு வா சாப்பாடு போடுறேன். ம் 3 மணிக்கு போனா என்ன கொடுக்குறியா? ம் இப்போ இல்லை சோறு ஆகி போச்சு போய் வாடா ம் அப்படின்னு புண்ணியம் அந்த புண்ணியம். கொடுக்குறவங்கள கொடுக்குறியோ இல்லாமல் ஒரு தெய்வம் நினச்சி போட்டுனா நல்லது. சரி குளிக்கிறீங்களா இல்லையா நீங்கள்? குடிக்காது எனக்கு போயிட்டு ஆ ஏன் இல்லை குடிக்காது எப்படி இருக்குண்ணா? எங்கே போய் குளிப்பீங்க? ஆ எனக்கு குடிப்பேன்டா. எத்தனை மணிக்கு? நல்ல குடிப்பேன் ம் சாயந்தரம் குடிப்பேன். ம் 2 வேலையா ஒரு நாளைக்கு? முடியல தலைமுடியெல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையா? ஐயா ஆ இதுவா ஆ இது வாரத்தில் ஒரு நாள் தான் கஷ்டம். அது வாரத்துக்கு ஒரு நாள் கூட கசக்கிற மாதிரி தெரியல அந்த முடியை பார்த்தா. எங்க ட்ரிங்க் குடிக்கிறியா? ஆ ஆ எங்க ட்ரிங்க் குடிக்கிறியா? நான் ஏன் டிமி கொடுக்குறேன்? ஆ இல்லை கேட்குறேன் அது என்ன அழுக்கா? ஆ ஆ என் குலதெய்வம் நான் தலைமையில் உட்காந்து பரமசிவனா? என் குலதெய்வம் யார் அது? வினேஸ்வரன். ஆஹா ஆஹா எப்படி எப்படி அது எப்படி முனீஸ்வரன் குலதெய்வம்னு சொல்கிறீங்க? என் குலதெய்வம் ஆ உன் குலதெய்வம் இல்லையா? எனக்கு குலதெய்வம் முனீஸ்வரன் தான். அப்படின்னா காட்டேரி காட்டேரியா? நீ காட்டேரியா? ஆ நான் வினேஸ்வரன் சார். இல்லை எனக்கு முனீஸ்வரன் தான். அப்படின்னா ம். என்ன வந்து எதிர்க்கு கேள்வி கேட்கணும்? எனக்கு தெரியாது குலதெய்வம் எனக்குலாம் தலையில் இல்லையா அதெல்லாம் கேட்குறேன். உன் தலையில் இல்லையா? ஆ யாராருக்கு படிக்கணும் அவங்களுக்கு தான் படியும். எல்லாருக்கும் படியாது. இல்லை அது மாதிரி முடி எதனால் வருது எனக்கு தெரியல. அழுக்கால வருமா? சாதாரணம் இங்கே தான் வரும். ஏன் வருது அது மாதிரி அதான் கேட்குறேன் எனக்கு புரியல. அழுக்கு அவன் தான் போய் கேட்கணும். நாகராஜன் தான் போய் கேட்கணும். ஆ போய் ஃபோன் கேட்க ஏன்டா அவங்க ஒருத்தவங்களுக்கு இடம் வச்சுக்கிட்டேனாலும் கேட்க அவன் பதில் சொல்லுவாங்க. ஆ சாமியே இல்லை சாமி தான் உள்ள நம்ம மனசில் தான் இருக்குதுன்னு முதல்ல சொன்னீங்க. இப்போ நாங்கள் போய் கேட்க யார்கிட்ட கேள்வி கேட்குறது? மனுஷனை வச்சா எல்லாமே இல்லை ஒரே தெய்வம் தான் நான் சொல்லிட்டேன். ம் எல்லாமே பல தெய்வம் நம்ம பார்த்து வச்சுக்கிட்டான். இதெல்லாம் எங்கே தெரிஞ்சுக்கினீங்க? என் மனசுலே தெரியும். ம் நான் இத்தனை ஊருக்கு சுற்றி பண்ணிடலைங்க உண்மையா அது? ஆ இப்போ தான் இல்லை நம்ம சொன்ன மாதிரி இருந்தது முதல்ல. போலீஸ் வராங்க இல்லை இதில் வந்து ரெக்கார்ட் ஆகினது அதான் கேட்குறாங்க இல்லைன்னு தான். ரெக்கார்டு ஆகும் ஆகும். ஆ போலீஸ் தான் மாற்றி மாற்றி கேட்பான். அந்த மாதிரி என்ன மாற்றியா? நான் மிரட்டலாம் கேட்கல உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு கேட்குறேன். அவ்வளோ உண்மை தெரிஞ்சுக்கலாம் போய் பாருங்க. அந்த அளவுக்கு வசதி இல்லைன்னு சொல்கிறோம்ல. அதெல்லாம் உன்னால முடியாது. எது முடியாது? அந்த நாட்டுக்கு போய் நீ வரணும்னா 10 லட்சம் ரூபாய் தான். ம் 10,000 ரூபா முதல்ல நீங்கள் 10 லட்சம். 10 லட்சம் இந்த ஆமாம் இங்கே போய் வரத்துக்கு தான் குச்சத்திரம் போய் வரத்துக்கு தான். ஆ அது தாண்டி போனால் உன்னால முடியாது. ஆ இந்திரா காந்தியா பிளேனில் வருவா. ஆ மலையில் வந்து நம்ம வழி ஆ அங்கிட்ட படிக்கட்டு இறங்கி ஆ உள்ளே போய் நம்ம தர்சனம் பண்ணிட்டு ஆ 6 அவன் தர்சனம் பண்ணான். ம் தர்சனம் பண்ணிட்டு வரலாம் ம் எங்களுக்கெல்லாம் ஒரு கம்பெனி ம் அப்படி போகலாம். ம் கட்டு ம் ஏன் கம்பெனி கொடுக்குறாங்க? கொடுக்குறாங்க சாமி உட்கார முடியல. ம்
வைக்கா அதான் பாய். அந்த பாய் போட்டு அது மேல கோழி போட்டுன்னா அது மேல உட்காந்துக்கணும். நீ உட்காந்தா கோஞ்சா. ஏன் என்ன ஆகும்? ஐஸ்னா ஐஸ். மழை குட்டில பாருங்க. இப்பெல்லாம் நல்லா இருக்க மரம். காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா மரப்பெல்லாம் மல்லிப்பூ நிறைய இருக்கும். என்ன செஞ்சா பண்ணி நாங்களாம் என்ன பண்ணுறது? அங்கேயே வந்துட வேண்டியதானே? எங்க அங்கே இங்கே நாளைக்கு மேலே இருக்க முடியாங்க. எல்லாம் கூட குளிரும். ஒரு நாள் தான் ஜாத்திரை. 3 நாளைக்கு ஜாத்திராங்க. அந்த 3 நாள் ஆச்சுன்னா ஒரு காட்டு வழி இருக்காது. எல்லாம் ஒரு யாரும் இருக்க மாட்டாங்க. அண்ணாண்ட வந்து 10 கிலோமீட்டருக்கு அண்ணன் தான் ஊரு. அங்கதான் தங்குவாங்க எல்லாமே. அந்த கோயில யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா நிர்மல சாமி மட்டும் அந்த கோயில் இருப்பாங்க. நிர்மல சாமின்னா துணி இருக்காது. அப்படியே அந்த நெருப்பு கொச்சிட்டு அங்கேயே பட்டுங்க இருப்பாங்க. கோயிலேவா? கோயிலே. அவங்ககிட்டலாம் பேசிருக்கீங்களா நீங்க? அவனாலே நாம பேசிக்கிறேங்க. என்ன சொன்னாங்க? அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நல்ல ஜீவாத்தான் நல்ல தரிசனம் பண்றாங்க. அவங்களாம் கஞ்சாலாம் அடிப்பாங்களா உண்மையா? ஐயோ சாமி இதை பத்தி கஞ்சா இதுவா? பைப்பு ஜெல கொம்பு ஜெல கொம்பு இது இருக்கான். இந்த பசி அது நிறைய போட்டுக்கிறானுங்க. சர்ஸு பெஞ்சா இல்ல சர்ஸு. இந்த பெஞ்சா சைடுல இருந்து நிமிட்டோம்னா கரியாவது வரும். அதுக்கு மாதிரியா அத்தை நிமிட்டி எத்தனை இந்த உண்டு வரும். அதான் சார் அப்படியே வச்சு போயிட்டு அந்த சிகரெட்ல பீடி எல்லாம் போட்டு நசுக்கி விட்டு அந்த சிகரெட் பைப்பில் போட்டு தேங்காய் பஞ்சு இல்ல முட்டை கஞ்சி அதை கொத்தி வச்சுக்கோங்க. ஓம் சித்தான் அடிப்பானுங்க. நீங்க அடிச்சிங்களா? உங்களுக்கு எப்படி இருந்தது? ஐயோ தலைகையே பிடிச்சினாங்க. அப்பதான் ஒழுங்கா செஞ்சேன். அதனால தான் அடிக்கிறாங்களா அவங்க? உலகமே தெரியுது தான் அடிக்கிறாங்களா? உலகமே தெரியுது அடிச்சேன். ஐயா 3 நாள் பட்டம் அப்படியா? அந்த அளவுக்கு போகுது. மேலே போய் கீ வச்சு மேலே போய் கீ வச்சு மேலே போய் கீ வச்சு மேலே